பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழர்கள் சார்ந்து 2 முக்கியமான நியமனங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா வி மோகனா. இவங்க தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதிப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி. இவங்க மூத்த வழக்குரைஞராக இருந்து இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் இருந்து டைரெக்டாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படலாம். இல்லை வழக்குரைஞராக 10 ஆண்டுகள் பணியாற்றி அவங்க தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுபடி வழக்குரைஞராக 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றி வி மோகனா அப்படின்ற பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். வழக்குரைஞர் பணியில் இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட 2வது பெண் நீதிபதி அப்படின்ற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து முப்படை தலைமை தளபதியாக தமிழர் பொறுப்பேற்பு. அதாவது முப்படையோட தலைமை தளபதியாக தமிழகத்தை சேர்ந்த ஜெனரல் எஸ் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள், சரிங்களா? அவர் பொறுப்பேற்றிருக்காரு. 1985 டிசம்பர் 15 கர்வால் ரைஃபிள்ஸ் அப்படின்ற படைப்பிரிவில் இவர் இணைந்தார், சரிங்களா? ஸோ 40 ஆண்டுகள் கழித்து இப்போ சிடிஎஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்ற பொறுப்பு முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெனரல் எஸ் ராஜா சுப்பிரமணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருப்பா. ஸோ நம்ம ஓயாத அலைகள் கிளாஸு ஜூலை 15 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதுவரை ஜாயின் பண்ணவங்கள நம்ம குரூப்பில் ஆட் பண்ணியாச்சுப்பா, சரிங்களா? உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு நடைபெறும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.